திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளோட மகாநிர்வாணா டே, அதாவது சமாதி டே வந்து இந்த தடவை ஏப்ரல் 15th வருது. பகவான் வந்து ஒரிஜினலாக மகாநிர்வாணம் அடைஞ்ச நாள் வந்து ஏப்ரல் 14, 1950. 72 வயசு இருக்கும். திரையோதசியில் எப்போ திருவண்ணாமலைக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் பகவான் வந்து திருவண்ணாமலை விட்டு போகவே இல்லை. அது ஒரு அற்புதம். அந்த ரமணரை பற்றி பேசும்பொழுதே நான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த என்விரான்மெண்ட்லேயே ஒரு அமைதி வந்துடும். இதை கேட்டாலும் சரி, இல்லை பேசுகிறச்சே வந்துடும். குரோஸ்து மௌனம் வாக்கியம் அப்படின்னு அவர் ஹீ டீச்சர்ஸ் இன் சைலன்ஸ். பகவான் இஸ் கோல்டு. அதில் எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். எந்த கான்செப்டை நீங்கள் கொண்டு போனாலும் அங்கே போனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிடும். இதனாலேயே கூட அரவிந்தோ மதர்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவார், ரமணாசிரமம் திரும்ப போகாதீங்க அப்படின்னு பார்ப்போம். அரவிந்தோ மதர் சொல்லுவாள். அப்படி ஒரு பிரபாவம், குரு அனுகிரகம், குரு சந்நிதி விசேஷம். பாப்பாஜி, லக்ஷ்மண சுவாமி, அண்ணாமலை சுவாமி, எத்தனையோ பேர், நன்னகாரு, கணக்கு உண்டா என்ன, ராமநாத பிரம்மச்சாரி, முருகனார், பஜ பஜ மானசன்னு நம்ம ரமண பகவான் வந்து சுகபிரம்மம் மாதிரியே இருந்தார். சுகபிரம்மம் மாதிரியே அந்த ஸ்ட்ரீட்லேயே இருந்தார். ஆத்மா ரமணாவே இருந்தார். ஆத்மா ரமணன் வந்ததுலேருந்து ஹூ ஆம் ஐ டீச்சிங் மாறவே இல்லை பகவான். அந்த நான்யார் புஸ்தகத்தோட டைட்டில் தான் நம்ம குருவோட டீச்சிங். இந்த மாதிரி எங்கேயாவது உண்டா? புஸ்தகத்தோட நான் யார், அவ்வளோதான். நான் யாருன்னு பாரு, முடிஞ்சு போயிடுது. எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அப்படியே அந்த ஸ்பூர்த்தி தான் இருக்குது, இந்த அனுகிரக அனுபூதி தான் இருக்குது. இந்த மனசே இல்லை. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.